வெல்கம் டு வினோத் குக்கிங் சேனல். நான் உங்கள் வினோத். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெப்பர் சிக்கன் கிரேவி செய்வது எப்படி அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை செலக்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, 2 வெங்காயம், கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை, எலுமிச்சப்பழம் ஒரு துண்டு. காரத்துக்கு தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள் மற்றும் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு சோம்பு, சீரகம், லவங்கம், பட்டை, மிளகு, இதெல்லாம் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா மசாலா அரைச்சிக்கங்க. மசாலா இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும். பொதுவாகவே மண்பானையில் செஞ்சால் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ மண்பானையில் தான் செய்கிறோம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 7 இல்லை 8 ஸ்பூனு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 பெரட்டு நல்லா பெரட்டுங்க. பெரட்டிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. அதை ஒரு நல்லா பெரட்டுங்க. நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அப்படியே ஒரு தட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. அப்புறம் ஒரு பெரட்டிட்டு அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் என்ன சேர்க்குறீங்க? என்ன சேர்க்கணும்? அது மறந்துடக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கணும். சேர்த்தாச்சா? அப்படியே ஒரு நல்லா ஒரு பெரட்டுங்க. நல்லா வதங்கணும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். சரியா? ரொம்ப ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் அப்படியே பொத்தனா போல் பெரட்டி அப்படியே சூடு அப்படியே காட்டி சுவையை ஏற்றணும். ஆஹா, அருமை! வெங்காயம் ரொம்ப சூப்பராக வதங்கியிருக்கு பார்த்தீங்களா? அப்படியே பாருங்கள், எண்ணெய் விடுது பாருங்கள். சூப்பராக இருக்கா? இந்த டைமு நீங்கள் அழகாக ஒரே 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு 3 தக்காளியை அது கூட சேர்த்து அப்படியே ஒரு 4-5 பெரட்டி விட்டிங்கன்னா அப்படியே தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆஹா, தக்காளி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தக்காளி வெங்காயம் சேர்ந்து மசிஞ்சு சும்மா சூப்பராக இருக்கா? இந்த டைம் அழகாக என்ன பண்ணுறீங்க, நம்ம ஒரு 3/4 கிலோ சிக்கன் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை அது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு, நல்லா மிக்ஸ் ஆகணும் உப்பு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா தள்ளன்னு தக்காளி பழம் மாதிரி மின்னுதா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது கூட வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு சேர்த்து ஒரு கிளறிக்கலாம்.
உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துங்க. அந்த மசாலா தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஒரு கிண்டு, நல்லா பொத்தனா போல் கிண்டுங்க. அப்படியே கிண்டிட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க, ஸ்லோ ஃப்ளேமில். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்களேன். அடேங்கப்பா, ஆஹா, அருமையான சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி. இது சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு. நான் உப்புமாக்கெலாம் வச்சு சாப்பிடுவேங்க, அந்த அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் போட்டுங்க. இல்லைனா கொஞ்சம் திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் போட்டுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. பெப்பர் நல்லா அதிகமாக சேர்க்குறது ரொம்ப நல்லது. சளியெல்லாம் பிடிக்காது. மழை காலத்துலாம் இந்த குழம்பு சும்மா அந்த மாரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை மழைச்சாரல் போல் தூவி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்களேன், ஆஹா, சும்மா கொதி எப்படி வருது பாருங்கள். அந்த மாரி இருக்கா. ஒரு கலரிட்டு அரை எலுமிச்சப்பழம், ரொம்ப போடக்கூடாது, அரை எலுமிச்சப்பழம் மட்டும்தான், சின்ன எலுமிச்சப்பழம், அரை எலுமிச்சப்பழம் நல்லா பிழிஞ்சு விட்டு அடுப்பை அமர்த்திட்டு மூடி போட்டு மூடி வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையான சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.